விஜய்க்கு மனதைரியம் இருப்பதால் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இந்த ஒரு வசனம் பல கதைகளை விவரிக்க வைக்கிறது. விஜயை போல ரஜினி அரசியல் கட்சி தொடங்கி போட்டியிட்டாரா போன்ற பல கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றுதான் வரலாறு சொல்லும். ஆனால் இந்த ஒரு கதை தெரிந்தவர்களுக்கு தெரியும், அமைச்சர்களே கண்டு அஞ்சும் ஒரு தலைவர். அவர் வந்தாலே அமைச்சர்களின் தலை தரையை பார்க்கும். தன்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்டாலே அவருக்கு பிடிக்காது. அவரை எதிர்த்து கேள்வி கேட்கவும் சக ஆட்கள், அதிகாரிகள் என அனைவரும் அஞ்சுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் தலைவரை எதிர்த்து கேள்வி கேட்டு தன் மனதிற்கு பட்டதை வெளிப்படையாக பேசி அவருக்கு எதிராகவே களமிறங்கி அவரை தோற்கடித்தவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என் வழி தனி வழி என படங்களில் மட்டும் பஞ்ச்வசனம் பேசும் உச்ச நட்சத்திரமாக ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கவில்லை. பொது மேடைகளில் தனக்கு சரியென தோன்றுவதை வெளியில் தைரியமாக கூறும் மன வலிமை உடையவர் தான் ரஜினிகாந்த். ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. இதை அனைத்து பத்திரிகையாளர்களையும் வைத்துக் கொண்டு இப்படி ரஜினி ஜெயலலிதா குறித்து எதற்காக பேச வேண்டும் என வரலாற்றை படித்து பாருங்கள், புரியும். 1991 முதலமைச்சரான ஜெயலலிதா அதனை தொடர்ந்து பல சம்பவங்களை செய்து கொண்டிருந்தார். அவருடைய அரசியல் போக்கை பலரும் என்ன இது அராஜகமாக இருக்கிறது என்று விமர்சிக்கவும் தொடங்கினார்கள். அதே காலகட்டத்தில் ரஜினிகாந்தின் திரைப்படங்கள் வரிசையாக வெற்றி மேல் வெற்றி பெற்றுக் கொண்டும் இருந்தது. அதேபோல் அவருடைய செல்வாக்கும் ரஜினி ரசிகர் மன்றத்தின் செல்வாக்கும் உயர்ந்தது. 1991 முதல் 1995 வரை ஜெயலலிதா ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருந்தது. அதீத பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்ற ஜெயலலிதா யார் பேச்சையும் கேட்காமல் சர்வாதிகாரியாகவே செயல்பட்டார். ஜெயலலிதாவுக்கு மிக நெருக்கமாக இருந்த அதிகாரிகளில் ஒருவர் சந்திரலேகா IAS. 1992 அரசு நிறுவனமான டிட்கோ பங்குகளை மிக குறைந்த விலைக்கு விற்க ஜெயலலிதா கூறியும் சந்திரலேகா அதனை மறுத்துவிடுகிறார். இதனால் ஜெயலலிதா ஆத்திரமடைகிறார். அவரின் ஆத்திரத்தை கண்டு கொதித்த மதுசூதனன் ஆள் வைத்து அவர் மீது ஆசிட் அடிக்கிறார். இதை செய்ய சொன்னது ஜெயலலிதா தான் என குற்றச்சாட்டும் எழுந்தது. டான்சி நில அபகரிப்பு தொடர்பாக வழக்கு தொடர திமுக முடிவு செய்கிறது. இதன் பொறுப்பை அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரத்திடம் ஒப்படைத்தார் கருணாநிதி. இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த சண்முக சுந்தரத்தை வீடு புகுந்து வெட்டியது ரவுடி வெல்டிங் குமார் குரூப். நீண்ட சிகிச்சைக்கு பின் மீண்டார் சண்முக சுந்தரம். இதில் 6 பேருக்கு ஆயுள் தண்டனையும் கிடைத்தது. இதற்கு காரணம் அதிமுக தான் என்றும் குற்றம் சாட்டப்பட்டது. 1995 தனது வளர்ப்பு மகனான சுதாகரனுக்கும் நடிகர் சிவாஜியின் பேத்திக்கும் மிக பிரம்மாண்டமாக திருமணத்தை நடத்தினார் ஜெயா. இதற்காக பாலு ஜுவல்லர்ஸ் கடையிலிருந்து நகைகள் வாங்கப்பட்டு அதற்கு பணம் கொடுக்கவில்லை என்றும் கூறப்பட்டது. சென்னையின் அனைத்து ஹோட்டல்களிலும் ரூம்கள் முன்பதிவு செய்யப்பட்டதால் பலரால் வேறு நிகழ்ச்சிகளை நடத்த முடியவில்லை. சசிகலாவும் ஜெயாவும் திருமணத்திற்கு வந்திறங்கிய நிகழ்வை இன்றும் பலர் ஆச்சரியத்தோடு குறிப்பிடுகின்றனர். உச்சத்திலும் உச்சமாக தேர்தல் ஆணையர் TN சேஷன் தேர்தல் ஆலோசனைக்காக சென்னை வந்திருந்தார். அசோகா ஹோட்டலில் இருந்து அவரை வெளியே வரவிடாமல் அடாவடி செய்தனர் அதிமுகவினர். பல மணி நேரங்களுக்கு பிறகு மீட்கப்பட்டு சேஷன் டெல்லி சென்றார். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுக்கும் தனது பெயரையே வைத்தார் ஜெயலலிதா. திரைப்பட நடிகருக்கும் ஜெயலலிதாவின் பெயர் சூட்டப்பட்டது. சிவாஜி பெயரை வைத்திருக்கலாம் என பலரும் சொன்னார்கள். ஆனால் ஜெயாவிடம் சொல்ல பயம். இதில் கடுப்பானார் ரஜினிகாந்த். ஆனால் சமயம் பார்த்து காத்து கொண்டிருந்தார். அப்போது சிவாஜிக்கு செவாலியே விருது வழங்கும் விழா நடந்தது. ஜெயாவும் வந்திருந்தார். ரஜினிகாந்த் பேசுவதற்கும் அழைக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் கோபத்தை அடக்க முடியாமல், யார் தவறு செய்தாலும் நான் தட்டி கேட்பேன். திரைப்பட நடிகருக்கு சிவாஜியின் பெயரை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அவரை மதிக்கவில்லை, தவறு செய்து விட்டீர்கள். இப்போதாவது அவரது பெயரை வைத்து தவறை திருத்திக் கொள்ளுங்கள் என்று பேச அரங்கமே கரவொலியால் அதிர்ந்தது. ஆனால் ஜெயா சலனமில்லாமல் அமர்ந்திருந்தார். இதனை தொடர்ந்து ரஜினிக்கும் ஜெயாவுக்கும் முட்டிக்கொள்ள தொடங்கியது. அதிமுகவினருக்கு ரஜினியை கண்டாலே பிடிக்காமல் போனது. ஜெயா, ரஜினி இருவரின் வீடும் போயஸ் கார்டனில் தான் உள்ளது. முதலமைச்சர் கான்வாய் வருகிறது என பல முறை ரஜினி காரை மறித்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதனால் ஷூட்டிங்கிற்கு சில சமயங்களில் தாமதமாக செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து பாட்ஷா படம் பெரும் வெற்றி பெற்று ஓடிக்கொண்டிருந்தது. இதற்காக வெற்றி விழாவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் RM வீரப்பனும் கலந்து கொண்டிருந்தார். அதில் பேசிய ரஜினி, தமிழ்நாட்டில் குண்டுவெடிப்பு கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் குண்டு வீசப்பட்டது ஏற்க முடியாதது. மாநிலம் முழுக்க பல அப்பாவிகள் குண்டுவீச்சால் உயிரிழந்துள்ளனர். அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என ஜெயலலிதாவை எதிர்த்து பேசினார்.
அடுத்த நாள் வீரப்பனின் பதவி காலியானது. இதன் பிறகுதான் ரஜினிக்கு ஜெயலலிதா மீது மிக பெரும் கோபமும் வந்தது. 1996 தேர்தலுக்கான வேலைகள் தொடங்கியிருந்த சமயம் அது. ஜெயலலிதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என காங்கிரஸ் கட்சிக்கு அழுத்தம் கொடுத்தார் ரஜினி. மூப்பனாரும் அதை தலைமைக்கு சொன்னார். ஆந்திரா சென்ற ரஜினி NTRிடமும் அதை வலியுறுத்தினார். ஆனால் காங்கிரஸ் தலைமை கேட்பதாக இல்லை. காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார் மூப்பனார். காங்கிரஸ் தலைமையோ அதை கண்டுகொள்வதாக இல்லை. பிறகு திமுகவும் மூப்பனாரும் கூட்டணி சேர்ந்தனர். இந்த கூட்டணிக்காக குரல் கொடுத்தார் ரஜினி. மாநிலம் முழுக்க ரஜினி ரசிகர்கள் திமுகவின் வெற்றிக்காக உழைத்தனர். ரஜினி அரசியலில் ஈடுபடுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு அதிகமாகவும் தொடங்கியது. அப்போது கூட்டம் ஒன்றில் பேசிய ரஜினி, ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என கோபம் கொப்பளிக்க பேசினார். இறுதியில் திமுக ஆட்சியை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து ரஜினி கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் கருத்துக்களை மேடையில் பேசுவதை பெரும்பாலும் நிறுத்திக் கொண்டார். ரஜினியும் அடுத்தடுத்து ஜெயலலிதாவை ஒரு மேடையில் தைரியலட்சுமி என்றெல்லாம் புகழும் நிலைமையும் ஏற்பட்டது. அரசியலுக்கு ரஜினி வர வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாகவே இல்லை. ஆனால் அவருடைய படத்தில் சம்பிரதாயத்திற்கு என ஒரு அரசியல் காட்சியாவது இருந்துவிடும். பல வருடங்களாக ரஜினி அரசியலுக்கு வருவாரா என்னும் கேள்விக்கு விடை தெரியாமல் இருந்தபோது 2022ஆம் ஆண்டு அதற்கான விடையும் தெரிந்தது. கட்சி தொடங்குவதாக இருந்து இறுதியில் அந்த முடிவையும் மாற்றிக்கொண்டார். அந்த சம்பவத்தை குறிப்பிட்டுதான் தற்போது அரசியலில் குதித்திருக்கும் விஜயின் கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜுனா பேசியிருக்கிறார். இதற்குதான் தற்போது ரஜினி அவருடைய ஸ்டைலில் அறிக்கை வெளியிட்டு தக் செய்திருக்கிறார். அந்த வசனம் என்ன தெரியுமா? காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும். தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றும் இதனால் ரஜினிகாந்த் மனம் புண்பட்டிருந்தால் அதற்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார்.